இசை வெளியீட்டு விழாக்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், சிறப்பு விருந்தினர்கள், இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் மற்றும் அனைவரையுமே வருக வருக என வரவேற்கிறோம். உரிமீன் இத்திரைப்படத்தின் கதாநாயகன் பாபி சிம்ஹா, கதாநாயகி ரேஷ்மி மெனன், கலையரசன் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் பண்ணியிருக்காரு. இவர்களுடன் இணைந்து மனோபாலா அவர்கள், அப்புக்குட்டி மற்றும் சார்லி அவர்கள் நடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் பாபி சிம்மா. உரிமீன் இன்னைக்கு ஆடியோ லான்ச். நான் முதல் லீடாக நடிக்கிற ஒரு படம் உரிமீன் ஆஃப்டர் ஜிகர்தண்டா. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது சக்திவேல் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரவியோட கேமரா, லோகேஷோட எடிட்டிங், அச்சோட மியூசிக் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்குது படத்துக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் உங்கள் சப்போர்ட், உங்கள் லவ் எங்களுக்கு தெரிவிச்சுங்க நம்பிக்கையுடன். தேங்க்யூ ஸோ மச். இதுதான் நம்ம பார்க்க போகிறது தீம் ஆஃப் உரிமீன். இந்த படத்தினுடைய கொரியோகிராஃபர், டான்ஸ் கொரியோகிராஃபர் நந்தா அவர்கள் இது வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இது முற்றிலும் விஷுவல் பேஸ்டு ட்ரீட்டாக இருக்க போது இந்தியாவிலேயே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு ஆக்ட் லைவாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. I welcome the theme of Urimeen பாடலுக்காக. Can I have Nanda dance troupe onto the stage, please? நான் சக்திவேல் பெருமாள் சாமி, உரிமீன் படத்தோடைய இயக்குனர் பேசுகிறேன். இன்றைக்கி உரிமீன் படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம். ஒரு 1 இயர் ட்ராவலுக்கு அப்புறம் இந்த படம் இங்கே இன்றைக்கி ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கு. ஸ்ரீ தேனாண்டால் ஃபிலிம்ஸ் வந்து இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து பாபி சிம்மா, கலையரசன், ரேஷ்மி மேனன் அப்படின்னு ஒரு பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூ லிஸ்ட்டே நடிச்சிருக்காங்க. இது ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. உரிமீன்கிறது ஜென்ரலாக எல்லாத்துக்குமே ஒரு டேர்ம்ஸில் இருக்கும், என்னன்னு சொல்லிட்டு. இது ஒரு வேட்டை ஒரு ஹண்ட்டு, ஒரு ரீவெஞ்ச் பற்றின ஒரு தெளிவான படம். ஒரு புது திரைக்கதை வடிவத்தை இதில் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல படங்களை சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே இதை பார்க்கணும், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். நிறைய பேருக்கு இது முதல் படம் கூட. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் சாங்ஸ் கேளுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரேஷ்மி மேனன். உரிமீன் படம் ஆடியோ லான்ச்சில் இருக்கோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். இன்றைக்கி பாட்டு எல்லாமே சூப்பராக வந்திருக்கு, படமும் சூப்பராக வந்திருக்கு. மியூசிக் பை அச்சு, டைரக்டட் பை சக்திவேல், பாபி சிம்மா, கலையரசன், நான் எல்லாம் சேர்ந்து நடிக்கிறோம். ரொம்ப அருமையாக வந்திருக்கு படம். எக்ஸ்பெக்ட் பண்ண விட நல்லா வந்திருக்கு. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். பாட்டு எல்லாமே கேளுங்க.
படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போது, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கலைஞர் டிவி நேயர்களுக்கு என்னோட வணக்கங்கள். திலீப் பாபு உருமீன் படத்தோட ப்ரொடியூசர் பேசுகிறேன். உருமீன் இந்த டைட்டில் ரொம்ப வித்தியாசமாக இருக்க மாதிரி ஸ்டோரியும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். படத்தோட டைரக்டர் சக்தி என்னை அப்ரோச் பண்ணி ஒரு ஒன்லைனர் ஸ்டோரி பற்றி சொன்னார். நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இல்லை, இது எங்களோட ஃபஸ்ட் முயற்சி. பட் கேட்ட உடனே எனக்கு சடனாக ஸ்ட்ரைக் ஆச்சு, இந்த படம் நான் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு. இது ஒரு நிமிஷத்தில் எடுத்த டிசிஷன் தான். ஆல் த வே ஃப்ரம் வேறு இண்டஸ்ட்ரியிலேருந்து நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கோம். எதிர்பார்த்ததை விட அதிகமாக படம் நல்லா வந்திருக்கு. ஸோ படம் வந்து நீங்கள் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இன்றைக்கி ஆடியோ லான்ச். கலைஞர் டிவி நேயர்கள் இதை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணும்போது கேட்டுக்கொள்ளும். அடுத்ததாக திருமேனி அவர்களை வாழ்த்து அழைக்கிறேன். கடந்த சில ஆண்டுகளில் புதிய இயக்குனர்கள் நிறைய திறமையோடும் புதிய கதை களங்களோடும் புதிய கருத்துக்களோடும் தமிழ் சினிமாவுக்கு மெருகேற்றி இருக்கிறார்கள். அந்த வரிசையில் சக்தியும் விரைவில் இணைவார் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். சமீப காலமாக ரொம்ப பிரமிக்க வச்ச ட்ரெய்லர், இதோட ஃபஸ்ட் டீசர் இன்டர்நெட் வரும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இயக்குனரோட பேட்டிகளை தொடர்ந்து படிச்சுட்டு வரும்போது ரொம்ப ரொம்ப மெச்சூர்டாக அவர் லைஃப்பை பற்றினையும் ஆர்ட்டை பற்றினையும் நிறைய சென்ஸு நிறைய இருக்கிற ஒரு டைரக்டராக தெரியார். அது ட்ரெய்லர் பார்க்கும்போது 100% இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு தோணுது. எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் இந்த படம் ஒரு முக்கியமான படமாக இருக்கும். ஸோ பாபி சிம்மா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு படமாக அது இருக்கும். ஸோ வழக்கம் மூலம் நல்ல படங்களுக்கான சப்போர்ட் எப்போவுமே இண்டஸ்ட்ரி கொடுத்துட்டே இருக்குது, மீடியா கொடுத்துட்டே இருக்குது. அந்த வகையில் இந்த படமும் ஒரு வெற்றி படமாகவே நான் வாழ்த்துறேன். அன்கட் ட்ரெய்லருக்காக பயங்கர சண்டை போட்டுட்ருக்காரு. ஸோ அதுக்கும் நன்றி. தேங்க்யூ. இந்த படத்தோட டீசர் ஃபஸ்ட்டு ஆன்லைனில் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அது நல்லா இருக்கு. இது யாருன்னு பார்த்தா நம்ம கலை நடிச்சிருந்தாரு, பாபி சிம்மா நடிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் சூப்பராக சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு பாபி சார் ஃபோன் பண்ணி சூப்பராக இருக்குங்க அப்படின்னு. அந்த படத்தோட ஃபுல் டீட்டெயில் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இன்விடேஷன் கொடுத்தாங்க. இன்விடேஷனில் பார்த்தா அவ்வளோ நிறைய விஷயம் இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வந்து சக்திவேல் ஃபுல்லாக பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் ட்ரெய்லர் பார்த்தேன், முன்னாலே சொன்ன மிரண்டேன் நான். சூப்பராக இருக்குது, 100% எனக்கு ஹிட் ஆகும். இந்த படத்தை எப்படா பார்க்கணுன்னு ஒரு ஆசையை அந்த ட்ரெய்லர் உருவாக்கியிருக்கு. ஸோ பாபி சிம்மா அண்ட் கலையரசன், சக்தி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பேசுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் எல்லோரும் சொன்னது போல் ட்ரெய்லர் அதெல்லாம் சிறப்பாக இருந்தாலும் கூட எனக்கு இந்த உரிமைங்கிற தலைப்பு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. உரிமையின் வந்து அது ஒரு ஔவையாருடைய தலைப்பு. ஔவையார் தன்னுடைய மூதுரையில் சொல்கிற தலைப்பு அது. எல்லாருக்கும் அந்த ஒரு வரி மட்டும்தான், ஓடு மீன் ஓட உருமீன் வரும் அளவுன்னா ஞாபகம் இருக்கும். அது வந்து அடக்கமுடையார் அறிவிலார் என்றெண்ணி கடக்கவும் கருதவும் வேண்டா. ரொம்ப அடக்கமாக இருக்கான் ஒருத்தன், சும்மா இருக்கான் ஒருத்தன் அப்படின்னா அவனுக்கு அறிவில்லைன்னு நினச்சி அவனை கடந்து போக கூட நினைக்காதீங்க. அடக்கமுடையார் அறிவிலார் என்றெண்ணி கடக்கவும் கருதவும் வேண்டா. மடைத்தலையில் ஓடு மீன் ஓட உருமீன் வரும் அளவு வாடி நிற்குமாம் கொக்குனா ஔவை மூதுரையில். கொக்கு காத்து நிற்காதான், காத்து நிற்குமா கொக்குனாலே பாட்டு சரிதான். ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி நிற்குமா கொக்கு. கொக்கு பார்த்துக்கிட்டே என்ன வாடி நிற்குமா, என் சத்துக்கு இதெல்லாம் ஒரு ஆளுன்னு வருது, இதை போய் நான் கொத்தலாமா அப்படின்னு வாடி நிற்குமா, எனக்கானது வரட்டும். இந்த படம் ஓடணும்னு இந்த படத்தினுடைய இயக்குனரும் இந்த படத்தினுடைய அணியினரும் விரும்புவதை விட நான் அதிகமாக விரும்புகிறேன். த டெக்னிக்கல் டீம் லைக் சினிமாட்டோகிராஃபர் ரவியாக இருக்கட்டும், மியூசிக் அச்சுவாக இருக்கட்டும், பார்த்த டீசர் ட்ரெய்லர் எல்லாமே வந்து பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு பயங்கர ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமாக இருக்குது. ஏன்னா வந்து ஆடியோ லான்ச்சுக்கு ஜிம்மி இப்போ தான் பார்க்குறேன் நான். அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த படத்துக்கு. அண்ட் ஆக்டர்ஸ் பார்க்கும்போது பாபி கண்டிப்பாக வெரி டேலண்டட் ஆக்டர். அதே மாதிரி அவனுக்கு வந்து நிறையா இந்த மாதிரி அவன் ஆசைப்படலாம் இந்த படத்தில் செஞ்சுருக்கான்னு நினைக்கிறேன். லைக் வந்து ஆக்ஷன், குதிரை, புல்லட், ரொமான்ஸ். ஸோ அண்ட் தென் கலையரசன் ஒன் ஆஃப் த வெரி டேலண்டட் ஆக்டர். அண்ட் அவர் இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது இட் இஸ் ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு வில்லன் ப்ரொட்டாகனிஸ்ட் ஆண்டகனிஸ்ட் இதாக தெரியுறாங்க. அண்ட் ரேஷ்மி மேனன், ரேஷ்மியோட கெமிஸ்ட்ரி பயங்கரமாக இருக்குது அந்த சாங்கில். அண்ட் ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஆஃப் த டீம். அண்ட் இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகணும்னு நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக ஆசைப்பட்றேன். அண்ட் எங்கள் அப்பா அந்த படத்தில் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கிவிங் இம் ஆல்சோ அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் தேங்க்யூ. உரிமையின் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப தமிழ் மனமாக இருக்குது. உரிமைன்ற டைட்டிலேருந்து அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ண விதத்துலேருந்து அந்த டைரக்டருக்கு ரொம்ப தமிழ் பிரியர் அப்படின்றது நல்லா தெரிஞ்சுது. ரொம்ப ஒரு அழுத்தமான ஒரு கதையை சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல பட் ப்ரெசன்டேஷனில் நல்ல மாடர்ன் இது இருந்துச்சு. ஸோ டெஃபினட்டாக ஒரு கான்டெம்ப்ரரி ஃபில்மாக தான் அது உருவாகிருக்கு. நல்ல சாங்ஸ்,
அதில் வில்லனாக நடிச்சிருக்காரு. கலையரசன் நல்லா பண்ணியிருக்காரு. டாக்டர் கார்த்தி சுப்ராஜ் சார் சொன்ன மாதிரி பாபி சினிமா ரேஷ்மி கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா தே லுக் குட் அஸ் அ பேர். ரொம்ப நல்லாயிருக்கு. டெஃபினட்டாக படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஆல் தி பெஸ்ட் டு டீம் அண்ட் மை பிரதர் பாபி சினிமா. தேங்க்யூ. என் இனிய தமிழ் மக்களே, இயக்குனர் பொதுமக்களே, கலையுலக அன்புகளே, ஊடகங்களே, அனைவருக்கும் என் இனிய தமிழ் மக்களின்னு சொல்லிட்டு பேண்ட்டு ஜீன்ஸோட தான் மேலே வருவேன். படத்தில் மட்டும் மண் வாசனை வரும். ஆனால் இவங்க எல்லாம் வேஸ்ட் இட்டிட்டு வந்துட்டு படத்தில் இங்கிலீஷ் வரும். ஸோ நான் 3 தலைமுறையை பார்க்குறேன். இப்போ எங்கள் தாத்தா வந்து குடிமை வச்சுருப்பாரு. எங்கள் அப்பா குடிமையை வெட்டிக்கிட்டான். ஒன்ட்டு இங்கிலீஷ் படிக்கலை. நான் இங்கிலீஷ் படித்தேன். இங்கிலீஷ் வரல, கொஞ்சமாக வரும். என் பிள்ளைங்க நல்லா இங்கிலீஷ் பேசுது. அது மாதிரி சினிமாவில் விட நான் பார்த்த சின்னப்பா கால படங்களும், அதுக்கப்புறம் எம்ஜிஆர், எஸ்எஸ்ஆர் இவங்க படங்கள், சிவாஜி படங்கள், அதுக்கப்புறம் என் காலத்தில் நான் இப்போ டெக்னீஷியனையும் பார்க்குறேன். ஒரு அமானுஷிய வளர்ச்சி. இதை வந்து நாங்களும் லக்கி. ஏன்னா அதையும் பார்த்துட்டோம், இன்றைக்கி பசங்களையும் வளர்ச்சியும் பார்த்துட்டோம். இந்த படம் பாபி சிங்கா இப்படி 3 படம் பார்த்தேன். நேரம்னு ஒரு படம் பார்த்து யார் இவன் இப்படி பண்ணுறானே அப்படின்னு. அதுக்கப்புறம் ஜிகர்தண்டா இப்படி பார்த்து 3 படம் பார்த்தேன். அதனால தான் சொல்லக்கூடாது சொல்கிறேன், வலுவாக இதற்கு வாங்கியே தீரணும்னு சொல்லி இந்த பையனுக்கு. ஏன்னா ஐ காட் சம்திங் இஸ் எங்கேயோ ஒரு சின்ன ஒரு ஒளிவு இருக்க வேண்டும். இந்த சக்தி புதிய இயக்குனர், அது உண்மையிலே இந்த கட்டிங்ஸ் இதெல்லாம் பார்த்தாலே, ட்ரெய்லர் பார்த்தாலே என்னென்ன பொய் சொல்கிறதில்ல, ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த எஃபெக்ட்ஸ், அந்த சவுண்ட் ரொம்ப பிரம்மாண்டம். துணிச்சலாக இதற்கு பணம் போட்டு எடுக்கிறதுக்கு டில்லி பாபா ப்ரொடியூஸ், அவருக்கு உண்மையிலே வாழ்த்துக்களை சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி நிறையா ப்ரொடியூசர்ஸு தே ஆர் கம்மிங் டு. எங்கேயோ சம்பாரிச்சா கூட சினிமாவை இன்று வளப்படுத்தி கொண்டு போகலாம். அவங்க நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். இப்பொழுது நம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இசை வெளியிடும் தருணம். இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் வெளியிட மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களும் அதை பெற்றுக்கொள்வார்கள். அவ என் காதல் ராணி, ஓ அணிச்சொம்பூவு மேனே, அடிமுட்டா பயலும் அவளை பார்த்த உடனே ஆவாஞானே. என் நெத்தியில மத்தியில நின்னுக்கிட்டா இந்த புள்ள, என்னோட புத்தியில புத்தாலே பட்ட புள்ள. என்னாத்த நானும் சொல்ல, என் போக்கு என்னதில்லை, நான் இருந்தும் இல்லை. அட லவ் பண்ணுறேன் இந்த பண்ணத்தானே, லவ் பண்ணுறேன் நான், காதல் பண்ணுறேன், லவ் பண்ணுறேன் இந்த பண்ண நானே. வந்திருந்து வாழ்த்திய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.